முதிர்கண்ணி மெகா மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி காமிங்க. நீங்க பண்ற லைக் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வரீங்களா? நம்ம அக்கால விட்டுட்ட மீனாக்கா, அப்புறம் செம்பமணி அக்கா, அப்புறம் பொண்ணுத்திர மாமா, விக்கி மாமா, தருண் மாமா, அப்புறம் குமாரப்பா, தினேசப்பா, சதீசப்பா எல்லாரையும் நாங்க காட்டுறோம் வாங்க. முத பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தா, அப்புறம் வேற யாருடா நம்ம வீட்ல இருக்கா? கிசோ சித்தப்பா மறந்துட்டல்ல? கிசோ சித்தப்பா, டேஞ்சர சித்தி, அப்புறம் அழகு ராணி அக்கா, அப்புறம் பங்குச்ச அத்தை எல்லாரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சடங்கு வீட்டுக்கு வாங்க. அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எல்லாரையும் நான் காட்டுறேன். உங்க வீட்ல யார் யார் இருக்கா எங்களுக்கு சொல்லுங்கண்ணே. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் எப்படி கிளம்பிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது கட்டும். எப்படி என்ன சடங்குக்கு வரலையா? அழகா பேசுறாங்க. டாடில் மாமாவா? ஐயோ, நான் ஒண்ணு மறந்துட்டேனே. அணக்கலாம போயிருக்கலாம். யாருக்கிட்ட தப்பிச்சாலும் இந்த பயவுலிட்ட தப்பிக்க முடியாத. இவ யாரு என்ன அலசி ஆராய்ஞ்சிருமே. என்ன பண்ண அப்படியே போயிருமா? அத்தி பயவுலில் குறுகுறுன்னு பாக்குதுவல. என்னடா இது? என்ன மாமா? என்னடா? அட சூப்பர் பிள்ளைங்க. பாக்குறத பாரு. கொஞ்ச நேரம் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? வாயை திறந்து தொலைச்சிருவேன் தொலைச்சி. சும்மா இருங்கடா. ஐயோ கியூட்டா இருக்காங்களே, தூக்கி கொஞ்சம் போல இருக்க. அட பாக்குற பாரு பாரு. நீ வேற இதெல்லாம் டேஞ்சரஸ். ஐயோ, நான் தெரியாம வாய் கொடுத்தீங்கன்னு நின்னுட்டேனே. ஹாய் 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 ஹாய். அடேங்க அப்பா. வாய் மாமா வாய். அத்தி வில்லிலா கேள்வி கேட்டிருக்கா. அது வந்துமா? வாய் மாமா. நீங்க மட்டும் தான் எப்பவுமே தனியா சுத்திட்டு இருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன் மாமா? நான் இல்ல தங்கம். ஏமாத்திட்டீங்களே மாமா. அது வந்துடா. ஸ்டாப் மாமா ஸ்டாப். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி, இவங்க யார் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு போங்க. அட பெரிய மனுஷங்கடா. அது வந்துடா. என் கூட தொத்திக்கிட்டது இம்சடா. ஐயோ அத்தா. இம்சையே தான்டா. அப்படின்னா ஆதிர அக்கா, ஆனந்தி அக்கா, அழகுராணி அக்கா மாதிரியா? அப்படியே தான்டா. உங்க பேரு? சிட்டி. அழகா இருக்கீங்க. தேங்க்யூடா செல்லம். நீ அப்படி பொம்மை மாதிரியே இருக்கியே. உன் பேர் என்ன பேரு? என் பேர் அன்பரசி. என் பேர் கேட்க மாட்டீங்க? சொல்லுடா. மதன். என் பேர் கிஷோர். நீங்களும் இங்க தான் இருக்க போறீங்களா? ஏன்? இந்த வீட்டு ராசி அப்படி. வாசிட்டு உள்ள போயிருவோம். நோ மாமா. நாங்க தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைப்போம். வசமா மாட்டிருக்கேன். சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. இது யாருன்னு சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும் உனக்கு புரியவா போதே? அதெல்லாம் புரியும் மாமா. அதானே. கேளுங்கம்மா. சொல்லுங்க மாமா. யார் மாமா இவங்க? அது வந்து அது வந்து என்னதான் சொல்றான்னு பாப்போம். அது வந்து சொல்லுங்க மாமா. அத்தடா உங்களுக்கெல்லாம். சொல்லுங்க. உங்களை வாழல மறக்கவே மாட்டேன். அத்தா வாயால இதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்களா. இனிமேல் நானும் உங்க ஃப்ரெண்டு. ரொம்பலாம் சந்தோஷப்பட வேண்டாம். பிள்ளைங்களுக்காக தான் சொன்னேன். உங்க வாயால வந்துட்டல எனக்கு அது போதும். ரொம்பலாம் சந்தோஷப்பட வேண்டாம். அழகா இருக்கீங்க. ஐயோ செல்லம். சரி சரி, நீங்க உள்ள போங்க. நாங்க இன்னும் நிறைய பேரை வரவேற்க வேண்டியிருக்கு. அவங்களால வரவேத்துட்டு உள்ள வரோம். ஏன்னா எங்களுக்கு பொறுப்பு ஏகப்பட்டது பாத்துக்கங்க. வரவில்லாம் நாங்க தான் வெல்கம் பண்ணணுமா.
அப்படி சொன்னாங்களாங்க உங்களை? அக்கோஸ் மாமா அக்கோஸ். ஆ, இந்த வீட்டு பாச கத்துக்க உதவும். டேனியல் மாமா சீட்டி அத்தை நல்லா இருக்குது. தேங்க்யூடா செல்லம். பரவாயில்ல, எங்க கடமை தானே. உன்னை எண்ணினாலே உள்ளம் நாடி இனி அத்தை என்னை ஏத்துக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. சரி சரி, உள்ள வா. போயிட்டே இருங்க மாமா, இப்ப வந்துடுவேன். ஜோடி பொத்தத்தை பாத்தியாடா? மாமா நீங்க கருப்பு, அத்தை சோப்பு. டேய் படுத்தாதீங்கடா. பாத்தியா இப்ப புரியுதா நான் ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்னு? ஏண்டா அவன் கிடக்கா, இங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. பச்சை பயவுலையிலே கண்டுபிடிச்சிட்டு எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி இவளை கரட்டி விட்டுறணும். அத்தா ஆடி ஏண்டா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா? இல்ல நான் சரியா தானே சொன்னேன். சரியா இருந்தா சொல்லிடணுமா? இரு பாட்டி கிட்ட சொல்லுவேன். சரி வாங்க பாட்டியை போய் பாப்போம். ரொம்ப நேரம் எந்திரிச்சு நிக்காதானே? இப்ப கொஞ்சம் வழி இல்லடா. இந்த சேர் போட்டிருக்கேன், இதுல உட்கார்ந்த போதும். வா கை தாங்கலாம் உட்காரு. இல்லடா நல்லா தாண்டா இருக்க, சொன்னா கேளு. வா இந்த இடத்த விட்டு எந்திரிக்க வேண்டாம். டேய் பயமா இருக்குடா, வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நீ வந்து உட்காரு வா. டேய் ஒண்ணு இல்லடா, நல்லா தாண்டா இருக்க. நானும் ஆளை போல லாந்துறேன்டா. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்ப. அப்போ வா என் கையை பிடிச்சிக்க, நான் உட்கார வைக்க. வா பாரு, பாத்ரூம் போகணும், எங்க போனாலும் என்கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு போவேன். நீ ஏன் போயிடாத. இன்ஃபெக்ஷன் எதாவது ஆயிடக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருல. சரிடா 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 சொல்லிட்டு நான் போன நேரம் பார்த்து ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன். உன் பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி வா கையை பிடிச்சிக்க உட்காரு. இங்க பாரு, இதை விட்டு எந்திரிச்சிடாதடா. சரிடா எந்திக்க மாட்டேன் போ. எது வேணாலும் என்ன கூப்பிடுறா. சரிடா நீ வேலையா போய் பாரு போ. சரி நிம்மதியா போடா, நான் பத்திரமா தாண்டா இருப்பேன். சரி அண்ணே, வாடா வாடா. எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்க. யாருடா? இவங்க அத்தை பொண்ணு, இவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம வீட்டுக்கு தானே, பொருத்தமா இருக்குடா. ஐயோ அண்ணே, எப்படிண்ணே நம்ம குடும்பத்துக்குன்னே வருது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணாடா. நீ உள்ள வாமா. நீங்க தானே பொண்ணு தர மாமா? ஆமாமா. அப்படின்னா அவங்க விக்கி மாமா. எப்படிடா? கேட்டு தெரிஞ்சுக்கிடுவானே, என் வாய புடுங்கி தெரிஞ்சுக்கிடுவா. நம்ம வீட்டுக்கு ஏத்த மருமக தான்டா. என்ன போதுனே, இனி பாடா படுத்துவா. ஜோடி பொத்த நல்லா இருக்குடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. விக்கி மாமாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிப்பாங்களாம். ஏன்டா அண்ணன் தம்பியா பழகிட்டோம், நான் முன்னுக்குட்டி முடிச்சா நல்லா இருக்காதுலானே. அதுக்காக நீங்க ஒண்ணு என்ன பேருக்கு தம்பி தம்பின்னு கூப்பிடலையே, மனசார தானே கூப்பிட்டீங்க. அப்ப நான் மட்டும் விக்கண்ணனுக்கு முன்னாடி எப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். விக்கண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கண்ணே, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரிடா, தருண் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அதே பாசம் என் மேல வச்சிருக்கீங்க. அவனுக்கு எப்படி துணி எடுக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுக்கீங்க. இந்த வீட்டுல ஒரு பிள்ளையா என்ன பாக்குறீங்க. நான் கெட்டுக்க போற பிள்ளைக்கு கூட இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி கட்டிருக்காங்களோ அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க. நான் மட்டும் தனியா இஷ்டத்துக்கு வாழ்ந்தா நல்லா இருக்காதுல்லண்ணே. அத்தா சொல்றதா சரி. நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிடுதா. நல்ல பொண்ணுடா, மிஸ் பண்ணிடாத. இப்படி நமக்காக விட்டு கொடுக்குற பொண்ணுலாம் கிடைச்சா அவன் மிஸ் பண்ணிடவே கூடாது. புரிஞ்சுதே, அதனாலதான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எனக்கு உங்க எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சரிம்மா. ஏய் தருண் வா, அங்க பொங்கல் வேலை நடக்குது, போய் பாத்துட்டு வரலாம் வா. சரிடா. டேய் குமார் மாமா, வாழையில கொஞ்சம் குறைஞ்சதுன்னாங்க, கொஞ்சம் வயக்காடு போயிட்டு வாயா. அங்க ஆட்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு மட்டும் வரணும். ஏய் உன் தொகுதியை அப்படிடா போயிட்டு இருக்கு. வந்து என் தொகுதியை பாருன்னு எவ்வளவு கலக்கலா வச்சிருக்கேன் தெரியுமா? தெருவுக்கு தெருவு தண்ணி போய் போட்டு விட்டுருக்கேன், லைட் எல்லாம் பக்காவா போட்டிருக்கேனே. பரவாயில்லடா, இப்படிதான் அரசியல் பண்ணணும். அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, மக்களுக்கு உண்மையா தொண்டு செய்யணும். உன்னைய தம்பி சொன்னதே கொஞ்சம் பெருமைதான்டா. தேங்க்ஸ்ண்ணே. டேய் தருண் வா, நம்ம வேணா வாழையில வாங்கிட்டு வந்துடலாம். சரி. ஆனந்த் எங்க? எல்லாரும் பொண்ணு ரூம்ல இருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிண்ணே. ஏய் விக்கி, ஏய் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. சரிடா, நீ சொல்லிட்டல, கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்.
அப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டுமா? பண்ணலாம். அதுல கன்சீவ் இருக்கான்னு நியூஸ் வரட்டும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதா. டேய் நீ ஏன்டா எதையும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? என்ன கம்பேர் பண்ணாதடா, என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நல்ல செய்தி வரும், ஆனா உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம், அவ்வளவுதான். இதுக்கு மேல அண்ணன் பேச்ச மீறி நடந்த சரி உன் விருப்பம். சரி இரு மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்து வரேன். மாப்பிள்ளை சவுண்டே காணல, நேத்து புள்ள ஒரே அலப்பற, இன்னைக்கு மாப்பிள்ளை சவுண்டே காணும். நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். தூங்குவாரு, வேற என்ன பண்ணுவாரு? தூங்காம தெரியலையே, ஆள் அடக்கமே இல்ல. டேய் இங்க பாரு, எங்கப்பா இன்னைக்கு இந்த 2 பேரும் சட்டப்பட்ட மாதிரி இருக்குது. ஆமா மாமா, சட்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. நல்ல முடிவுடா, நல்ல முடிவு. இப்படிதான் எடுக்கணும். ஆனா எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் மாமா. ஏன்டா தங்கம்? உங்களே மாதிரி எனக்கு கை கால்லாம் வீங்கவே மாட்டேங்குது. வீங்க போது வீங்குண்டா. இல்ல மாமா, எனக்கு உங்களே மாதிரிதான் மாமா ஆவணும். விக்கி மாமா மாதிரி? விக்கி மாமா கூட உங்களோட கட்டையா தான் இருக்காங்க. நீங்க தான் ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க மாமா. அப்படியாடா? ஆமா மாமா, நான் பொண்ணு தர மாமா மாதிரியே தான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆயிரலாம்டா, கவலைப்படாதடா. ஓ அழகு பொம்மை, இங்க வா. அவ அழக பாரு, பொம்மை மாதிரியே. இங்க வாய. கேள்வி பாரு, இங்க வாய. இல்ல மாமா, நாங்க எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாமா. யாருக்கு? எல்லாருக்கும் தான். நம்ம வீட்டுக்கு சடங்குக்கு வர போறாங்கல்ல, அவங்களுக்கு தான். அவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும். இருந்தாலும் வீட்டுக்கு வரவங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கணும்ல மாமா. ஆமாமா, இன்ட்ரடியூஸ் பண்ணி பாப்போம். இவங்க தான் எங்க பொண்ணு தர மாமா, பாசக்கார மாமா. எங்க பாசக்கார மாமாக்கு ஆதிர அக்கா. இது எங்க விக்கி மாமா. ஆனந்தி அக்கா உள்ள வேலையா இருக்காங்க, இப்ப வருவாங்க. எங்களுக்கு எங்க விக்கி மாமான்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, பைக்ல வச்சு ரவுண்ட் அடிக்கீங்கல்ல. ஓ அதனால பிடிச்சிருக்கு. ஆமா மாமா, பொண்ணு தர மாமான்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. டேய் அன்னைக்கு கூட நான் ஏரோப்ளேன் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தேனடா. அதுல ரிமோட்டே இல்ல. ஆமா, அது பிஞ்சு போச்சு மாமா. சரி, உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு, நாங்க இன்னும் நிறைய இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கணும். வாரா மாமா. போங்க பெரிய மனுஷங்களா, போங்க போங்க. விக்கி என்னடா வேஸ்டி நிக்கவே மாட்டேங்கடா, கெட்டி விடுடா. ஒரு பெல்ட் கொடுத்து விட்டேன். எங்க? எந்த பெல்ட்? அவன் திருப்பி கிட்ட கொடுத்து விட்டானே, அந்த பெல்ட் தானே பிஞ்சு போச்சு. அது லெதர்டா, இழுத்து பார்த்தேன் பிஞ்சு வந்துட்டுடா. அப்ப இப்ப உன் வேஸ்டி எப்படி நிக்குது? கயிறு வச்சு கட்டியிருக்கேன்டா. ஹஜி டேய் விக்கி, அதான் ஒழுங்கா கட்டி விடுடா. ஏன்டா எத்தனை நாள் கட்டுற, உனக்கு இன்னும் வேஸ்டி கட்ட தெரிய மாட்டேங்குது. வர மாதிரி நீ உள்ள வாடா, வந்து கட்டி விடு. எங்க சித்தப்பாக்கு இதேதான் வேலை, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. வந்தேன்னு வச்சுட்டா ஓடட்டா, ஓடிடு. காலையில இருந்து எனக்கு கலாய்ச்சிட்டு வருதுடா. சித்தப்பாங்கிற பையன் கொஞ்சமும் இல்ல. பரவாயில்ல, ரிமோட் காரு, ரிமோட் ஏரோப்ளேன் கேட்டு வரீங்க பாரு, அப்ப இருக்கு உங்க மூடி இருக்கும். சித்தப்பா, சித்தப்பா நல்ல சித்தப்பா, அப்படி சொல்லக்கூடாது சித்தப்பா. சரி சரி, அப்போ வசிக்கு முத்தம் கொடுத்துருப்பாங்க, அப்பதான் வாங்கி தருவேன். அவ்வளவுதானே சித்தப்பா, நான் கொடுக்குறேன் சித்தப்பா. நீ புழைச்சுக்குவ கெட்டியா? சித்தப்பா என்ன ரிமோட் காரு வாங்கி தாரேன். தேங்க்யூ சித்தப்பா. வாடா விக்கி, பேசாம நீ பிளான் செட்டே போடு, உனக்கு இது லைக் படாது. நான் சித்தப்பா இல்ல, சித்தப்பா மாதிரி நிக்கணும்ல, பேசிட்டு தான் பொருத்தமா இருக்கும். சொன்னா கேளு, கேவலப்பட்டுறாத, சொன்னா கேளு. சும்மா கடடா. டே விக்கி வாடா, அடுத்த வாங்கிறத அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஆமா காதல் பண்ண எங்க? மாப்பிள்ளைய தான் பாக்க போகணும்னா இப்ப நீ வந்துட்டு இல்ல. ஆள் அட்ரஸே காணவன, தங்கச்சி கூட தான் இருந்தாரு பார்த்தேன். அதானே நீ வாட்ச் பண்ணாம இருப்பியா? ஓடிடு. கலெக்டருடா கலெக்டரு, முடியல. சரி டே, நேரா காதல் மன்னன் ரூமுக்கு வந்துரு, அங்க போய் பாத்துக்கலாம். மாமா, சித்தப்பா. டேய் என்ன வந்து எங்க போயிருந்தீங்க? அடா டேய், பெரிய மனுஷமா தெரியுங்க. அம்மா செலக்ஷன் எப்படி? சூப்பரா இருக்கீங்கடா, நல்லா வளர்ந்துட்டானுங்கல்ல. ஆமா டேய், திருப்பா வாங்கடா, நம்ம நிறைய செல்ஃபி எடுக்கலாம், நிறைய போட்டோ பேஸ்புக்ல போட்டுக்கணும், வாங்கடா. ஓகே சித்தப்பா. சித்தப்பா மதன போங்க. அவன் இங்க ஏதோ வேலை பார்த்து கிடக்கான்னு நினைக்க, சீரியல் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்க. சித்தப்பா நாங்க கேட்டதே கட்டாயமா வாங்கி தரேன்டா, அழகா இருக்கணும், வாங்கடா. மாமா நல்ல பெரிய பையங்களா ஆயிட்டீங்களாடா. அப்படியா மாமா? ஆமாடா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளோட பெரிய பையனா தெரிவான்னு நினைக்கேன். அக்கா பசங்க பெரிய பையன் ஆயிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்குல்ல. அது உண்மைதான், நல்லா வளர்ந்துட்டானுங்க. இவங்க கூட நிறைய விதவிதமா போட்டோ எடுத்து வச்சுக்கணும். சித்தப்பா கூட்டு போவீங்கல்ல? எங்கடா அப்பமே உன்னை கூட்டு போவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கானுவ. இல்லடா, திருநெல்வேலியில கிரிக்கெட் கிளப் இருக்குது, அங்க இவனை சேர்த்து விட சொல்றாங்க. அதான் சேர்த்து விடுறா போட்டோம், அதான் நம்ம கையில் இருந்தா போதும்ல, அதான் சேர்த்து விட சொல்றாங்க. ஓ அப்படியா? சித்தப்பா அம்மா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அம்மா கிட்ட தானே நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப என்ன, பொண்ணுத்தர மாமா பேசினா அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரிடா, ஃபங்க்ஷன் முடிட்டு அதுக்கப்புறம் போலாம். சரிங்க சித்தப்பா. அம்மா தரன் மாமாவையும் டேடி மாமாவும் எங்க? தோட்டத்துக்கு போயிருக்கானுடா. சரி அப்ப நாங்களும் தோட்டத்துக்கு போறோம். பாத்து போங்கடா. சைக்கிள் தான் போறோம் சித்தப்பா. பாத்து போனோம்னா. சரிங்க சித்தப்பா. இதா எங்க அண்ணே. அவ ஒண்ணு மறந்துட்டா, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காளாண்டா. அட பாப்பா எங்கதான் நிக்காங்க? போனே, உனக்கு தான் வர வர எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது.
எங்க காலையில இருந்து தூக்கி சமந்திருக்கேன், கண்ணே தெரியலையா? பேச்ச பத்தியாடா அவளுக்கு? பாப்பா, நேத்து ஃபுல்லா தூக்கி சமந்தேன், இன்னைக்கு காலையில ஃபுல்லா தூக்கி சமந்திருக்க. ஆனாலும் நீ அண்ணனை குறை சொல்லிட்டல்ல. ஐயா அண்ணே அப்படி சொல்லிராதே. என்ன நடிப்பு நடிக்கா பாரு. அண்ணா நீ சுமந்த பிள்ளை. போதும் அண்ணே போதும். அண்ணா பாத்தீங்களாண்ணா, உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன். இவங்க தான் திலிப்பன் அண்ணா. ஏன் தங்கம் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது தானே. ஓ, அந்த வேலையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சதுண்ணே. சட்டையை மட்டும் அழுக்காக்கிறாத, அம்மா உன்னை ஓட விட்டு அடிப்பாங்க. அண்ணே அவ்வளவுதான் சொல்ல முடியும், பாத்துக்க. என்ன தூக்குண்ணே. வா. நல்ல பாசமா இருக்கானுங்கல்ல. அவங்களுக்கு தங்கச்சின்னா உசுறு. அண்ணன் மாதிரி நடந்துக்குவானுங்க, அப்பா மாதிரி நடந்துக்குவானுங்க. அண்ணே வாட்டங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு மொத்தமா வரேனே, அப்புறம் என்ன தூக்கி சமண்ணே. சரிங்க தங்கம். ஆமாமா, நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்குல்ல. ஆமாண்ணே, எங்களுக்கு பெரிய வேலை இருக்குண்ணே. ரொம்ப கஷ்டம் அண்ணே. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கோம் தெரியுமாண்ணே. பேசியே ஆள கவுக்கா. சரி பண்ற, நான் போய் மாப்பிள்ளை பாத்துட்டு வரேன். அவன் என்ன பச்சை பிள்ளையா? ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் அவர் பச்சை பிள்ளைதான். எங்களுக்கு இருக்கிறது ஒத்த மாப்பிள்ள. ஆமாடா, இடுப்பு தூக்கிட்டால அவன் அதையும் சந்தோஷமா தான் ஏத்துக்கிடுவான். அதுக்கு என்ன தூக்கிட்டு வந்துட்டா போச்சு. நீ செஞ்சாலும் செய்வாடா. கொஞ்சம் பாசத்தை கண்ட்ரோல் பண்ணுடா. ஏன்டா பொறாமையா இருக்குல்ல? என் கூடயே சுத்தின பயவுலைக்கு இப்படிப்பட்ட வாழ்வானே கொஞ்சம் பொறாமையா இருக்குல்ல? எனக்குதான் இப்படி மச்சன மாதிரி இல்லையே. உனக்குதான் ஒரு மச்சனை இருக்கானாமே. அவன் ஒருத்தன் தானே 30 லட்ச ரூபாய் சுட்டிட்டு இல்லன்னுட்டான்டா. நல்ல மச்சனம் தான் கிடைச்சிருக்கான். டேய் நீ மாட ஓட்டுற. 30 லட்ச ரூபாய் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன்டா. மழை ஏறினாலும் மாமன் தயவு தேவைடா. அந்த மானங்கட்ட போய் தயவு எனக்கு தேவையே இல்ல. ஐயோ சித்தப்பா, சவுண்ட கம்மி பண்ணுங்க. டேஞ்சரஸ் சித்தி ரூமுக்குள்ள. அத்தி மறந்துட்டேன் பாத்தியா? ஆமா சித்தப்பா. என்ன சித்தப்பா? டேய் என் நிலைமைய பாத்தியாடா? டேய் 30 லட்சம் தான்டா. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். டென்ஷன் எடுக்காம இரு. அதனாலதான் தைரியமா இருக்கேன். டேய் 30 லட்சம்டா, விட்டுறாதடா. இன்னும் 30 நாள்ல உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்டா. பயவுள்ள அக்கௌண்ட்ல இல்லடா, எங்க மாத்தி விட்டானே தெரியல. செக் பண்ணதுக்கு எனக்கு அனுப்பிவிட விட்டுருக்கான்டா. அதெல்லாம் கிரிமினல் பாத்துருப்பானுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் பேங்க் தான் டீட்டெயில வரமாடா, அதை எடுத்து வேண்டியதானே. டேய் அவன் அக்கௌண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபாய் போயிருக்கு. அதை உடனே அவன் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான்டா. கேட்டா அது வேற யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்றான். டெக்னிக்கா ஏமாத்துறான்டா. கொடுத்தவங்க சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு குத்தா இருக்குது. அதுவும் சரிதான்டா. அவன் பணத்தை கொண்டா புத்தி மாறதான் செய்வான். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்குடா. விட மாட்டேன். சரி சரி விடு. நல்ல நேரத்தை அறியாம நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் வாங்கிடலாம் விடு. ஆனா உன் மூளை நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. என்னங்க? வந்துட்ட. சீக்கிரம் வாங்க. வந்து தொலைறேன். சரிடா போ. சண்டை கிட்ட இழுத்துறாத. ஆமா நல்ல நல்லதுமா, சண்டை கிட்ட இழுத்துறாத. அதை பத்தி வாய் திறக்காத, விட்டு தள்ளி. இருங்க சித்தப்பா, ஹாப்பியா இருங்க சித்தப்பா. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? ஒருத்திக்காக இத்தனை பேர் சந்தோஷம் நான் கெடுப்பேனா? ஐ ஆம் ஹாப்பிடா. எங்க சித்தப்பா தான். சித்தப்பா எப்பவும் ஹாப்பியா தான்டா இருப்ப. அப்படி இருடா, அது போதும். சித்தப்பா என்ன? தூக்குங்க சித்தப்பா. வா. டேய் ஓடியாங்கடா சித்தப்பா, நம்மள தூக்க போறாங்களா? அம்மா கிட்ட வாயா. வேண்டாம் மாமா. ஏன் தங்கம்? உங்களுக்கு தான் கத்தி குத்து போட்டுருக்காமே. மாமா நான் சொல்லல, நானும் சொல்லல மாமா. டேய் நானும் சொல்லல. டேய் என்ன சந்தேகமா பார்க்காத, நானும் சொல்லல. இவங்க யாரும் சொல்லல மாமா. அப்ப யார் சொன்னா? மீனம்மா. அக்கா அண்ணி பாத்துருக்க வேலைய பத்தியடா. சப்பா நான் கூட பயந்துட்டேன். கொஞ்சம் மீனம்மா கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. நீங்க தான் கையில சிக்கனா கைமா பண்ணிருவீங்களாமே. ஒண்ணு பண்ண மாட்டேன். வந்துட்டு போணுமா, தம்பிக்கு அக்காவை பார்க்க ஆசையா இருக்கான்னு சொல்லுமா. சரிங்க மாமா. டேய் ஃபாலோ மீடா. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேனே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா இருந்தேன். அதான் நிம்மதியான தூக்கம் வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒரு பயவிலையும் காணோம். ரோகிணி ரோகிணி சாப்பிட்டியா? இப்பதான் எந்திரிக்கவே செஞ்சிருக்கேன். ரோகிணிட்ட சாப்பாடு கொடுத்து விடுறேன், சாப்பிடு. சாப்பிட்டு தூங்க செஞ்சேன். எனக்கு பசி இல்ல. எதுக்கு சாப்பிடுறா? அதெல்லாம் எனக்கு வேணும்னு வந்துட்டு தானே இருக்குது. சரி சந்தோஷமா இருக்கணும்னு. சரிண்ணே. 2 நாள் தான் நீ இருக்க போறேன். அந்த 2 நாளுமா சந்தோஷமா இருண்ணே. சரிண்ணே. அப்புறம் நான் உன்னை தனியா பார்த்து பேசணும்னு நினைச்சேன். என்னண்ணே அண்ணன் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்னண்ணே? இல்ல அண்ணனடா இப்படி சொல்லி கொடுக்கானே நினைக்காத. வேற வழி இல்ல, அண்ணன் தான் சொல்லி கொடுக்கணும். என்னண்ணே? இங்க பாரு. என்னண்ணே நம்ம வீட்டுக்கு போனா நீ ஒரு நாள் ரோஹிணி கூட சேர முடியாது. ஆமா பாரு, இங்கதான் உனக்கு தனிமை கிடைக்கும். அண்ணே சொன்னா கேளு. அண்ணே சொல்றல, அதெல்லாம் ஒரு குழந்தை குட்டி வந்தாதான் குடும்பம் விருத்தி ஆகும். வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வரும். உனக்கும் பொறுப்பு வரும். பிள்ளைங்களை காப்பாத்தணும், பொண்டாட்டிய காப்பாத்துங்கிற பொறுப்பு வரும். இத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப. அது சரிதானே. ஆனா இப்ப எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாங்களே. நான் சொல்றேன்ல அண்ணே,
அண்ணே சொன்ன நம்பு. அண்ணே ரோகிணி சம்மதிக்க மாட்டானே. அது உன் கையில தான் இருக்கு. என்னை அடிச்சுட்டுவானே. போடா, அதெல்லாம் உன் சம்மதம். நான் போறேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இங்க பாரு, குழந்தை பத்தி நலச முஞ்சில கரிய பூசு. தானா மாறுவான். பிள்ளைன எப்படிடா கொண்டுருவான்? அப்படி கொல்ல விட்டுறாம என்ன? இருந்தாலும் ரோஹிணி கிட்ட தான் இருக்க முடியாது. டேய், அண்ணே சொன்னதை செய். முயற்சி பண்றேனே. டேய், பெரிய பாக்குற புரியுதா? நீ சொல்லல, இதெல்லாம் நல்லதா இருக்கு. எனக்கும் ஆசைதான். அப்ப என்னடா? நீங்க யாரும் சம்மதிக்க மாட்டாவ. ரோகிணி என்ன ஓடட்டு அடிச்சிருவா. ஆமா, பொண்ணா தம்பின்னு சொல்லதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. அப்படி மீசை முறுக்கிட்டு அலையுதா? அது வீரத்தின் அடையாளம். மீசையை எடுத்துரு. நீ என்ன மீசை வைக்க மாட்டுக்கா? உங்க அண்ணி கிட்ட கேளு. அடிச்சதுக்கா? டேய் அண்ணேண்டா, மறந்துடாத. நீ மட்டும் இப்போ நொன்னே மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த. அடிச்சு உனக்கு போய் ஐடியா கொடுத்தேன் பாரு. என்ன நீ போ. இருந்தாலும் அண்ணன் சொல்லி தட்டப்படாதுமாங்க. என்ன முயற்சி பண்றேனே? பெரியப்ப வாக்குற. நல்லதாம இருக்கும் ஐடியா. கேட்கறதுக்கு இன்னுமா தான் இருக்கு. ஆனா என்ன பையோல ஓடட்டு அடிச்சிருவாள. மாப்பிள, மச்சா வாங்க சாப்பிடுவாங்க. வந்து பார்க்க வந்தேன். தூங்கிட்டு இருந்தீங்க. நல்ல தூக்கம். அது நம்ம பிள்ளைங்களுக்கும் வேணும். அம்மா வேற சட்டை போட வேண்டியது நீங்க. இது போதாதா? வேண்டாம் மாப்பிள, உங்களுக்கு ஒரு செட் இருக்குல்ல, அது போடுங்க. அதுதான் இப்ப இஸ்திரி பண்ணி வச்சுட்டு போனேன். அது இஸ்திரி பண்ணி வச்சுட்டு நீங்க தானே? ஆமாமா, உங்களுக்காக வச்சுட்டு போனேன். வேலை போட்டு வாங்க. நீங்க மட்டும் போட்டிருக்கீங்க. எனக்கு வேலை அதிகம். அந்த வாழைக்காலம் தூக்கி சமக்கணும்ல, அதான் இதை போட்டேன். நீங்க வேலை போட்டுருங்க மாப்பிள. நானும் வேலை பார்க்கனே. நீங்களும் வேலை செய்யக்கூடாது. ஏன் எதுக்கு? இவன் பச்சை பிள்ளையாவே ஆக்கிடுவோம் உங்களுக்கு. இல்ல, நானும் வேலை செய்தேன். நீங்க வேலை செய்யக்கூடாது. ரோஹிணியவா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் ஒட்டுமொத்த அழகும் தெரியுது. மத்த நல்லா நைட்டி கொண்ட கடுப்பேத்துறதே பொழப்பா போச்சு போலுக்கு. என்னங்க மாப்பிள்ளை நான் கூட்டாதம்மா, நீ போ. சேரக்கூடாதுங்களே, எவ்வளவு தெளிவா இருக்கான். இல்லனே, அங்க எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. என்னங்க, பிள்ளைய தண்ணி ஊத்த கூட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. நான் இதுக்கு ஐயா, நீங்க ஒண்ணு வேண்டாம், வந்து பாக்க வாங்க. அவருக்கு என்னமா தெரியும்? நீ போ, நான் கூட்டு வரேன். அது வந்து என் சட்டை வேணும். உள்ள அண்ணன் தேய்ச்சி வச்சிருந்தானே. எடுத்து தாயா? சரி மச்சா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். உங்களுக்கு அதை போட தெரியாது மச்சா. சரி சரி, அழுதுருவேன். ஐயோ, மானத்தை வாங்குறத பாரு. சொல்லிவிட்டேன். சரி சரி சரி, கிளம்புறேன். சரி, ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரி. என் மானத்தை வாங்கிட்டா இருக்கீங்க. அப்படி எதுவும் திட்டாதானே? அவரு சின்ன பக்கத்துல தான் இருக்காரு. சரிங்கண்ணே. ஐயோ, மானம் போச்சு. அவருக்கு இன்னும் விளையாட்டு பூச்சி போகவே இல்ல. சரிங்கண்ணே. அம்மா, ஆதிர ஆனந்தில எங்க? அங்க பொண்ணு ரூம்ல தானே இருக்காங்க. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா அண்ணே? சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேண்ணே. மச்சா, நல்லா இருக்கும் மாப்ள. உங்க செலக்ஷன் வச்ச நல்லதா இருக்கும். சரி மாப்ள, நீங்க தவிர்த்து பேசிட்டு இருங்க, நான் வரேன். என் தங்கம், ஓடியா ஓடியா. அடே, இன்னைக்கு தான் உங்க சட்டையோட நான் பாத்திருக்கேன். இப்படிதான் பொண்ணு தர மாமாவும் விக்கி மாமாவும் சொன்னாங்க. சட்டை போட்டா பாக்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. பொம்மை மாதிரியே சுத்துறானுங்க பாரு. அம்மா, இந்த பொம்மை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவ எல்லாருக்கும் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கானா? அப்படியே தங்கம். சரி, மாமாக்கு வழக்கமா ஒண்ணு கொடுப்பி, அதை கொடுத்துரு. மாப்பிள்ளைய குழந்தையோட பாக்கும்போது அழகாதான் இருக்கு. என் செல்ல குட்டி, என் பண்ண குட்டி, என் பொம்மை குட்டி. பாவம் என் தங்கச்சி, அவளுக்கு ஆசை இருக்கும்ல. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். என் தங்க புள்ள என்ன எப்படி நோட்டீஸ் பண்ணிக்க போறீங்க? இப்ப பாருங்க மாமா, இதுதான் எங்க கோவக்கார மாமா. அது ரோகிணி அக்கா. எங்க கோவக்கார மாமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? எங்க கோவக்கார மாமா பைக்கு ஸ்பீடா ஓட்டுவாங்க. ஏன்டா? ஏன் நல்லதா போய்கிட்டு இருந்தது? நிறைய குறைகளை சொல்லணும்ல மாமா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம்டா. என்னை பத்தி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். சரி மாப்பிள்ள, நீங்க பிள்ளைல கொஞ்சிட்டு வாங்க. சரி. என் தங்க பிள்ளைக்கு என்ன வேணுமா? மாமா, என்ன தங்க பிள்ளை? நம்ம பைக்ல ரவுண்ட் அடிக்க போமா? ஆமா மாமா, ஆசையா இருக்கு மாமா. கொடுத்துற மாமா இருக்காண்டா வாசல்ல. மாமா சேர்ல பாட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம பின்வாசல் வழியா போயிருவோம். டேய், வேண்டாம், சொன்னா கேட்கணும். டீஸ் பத்த இல்ல, இந்த தெரு மட்டும் தான். வேண்டாம், நாளைக்கு போலாம். இதை விடு, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களா? சரி வாங்கடா, ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடலாம். எங்க சொன்னா கேளுங்க. சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த நீங்க வாங்கடா. எங்க வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு செய்யாதே. அதானே. எங்க இவளை சொல்லியும் போயிருக்கத பாரு. அடியே, நான் தான் கொத்தாத ஓடிட்டேன்.
ஐயோ பண்ற சேட்டைய பாரு. பாப்பா அத்தை, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அழகா இருக்கு. நீயும் அழகா இருக்க. தேங்க்யூ அத்தை. அம்மா மீனா வெங்க. என் பின்னாடி தான் வரா. அட மீனா. அத்தை, நான் அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்க. இருங்க உங்க எல்லாருக்கும் அத்தை பூ வச்சு விடுதேன். அத்தை, எனக்கு பூ பிடிக்காது அத்தை. அப்படி சொல்லக்கூடாது. பூ பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கிளி வாமா. இந்த ஃப்ரிட்ஜ்ல பூ இருந்தல அதை எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன் அத்தை. அப்புறம் பூ குத்ததுக்கு கேப்பின் எடுத்துட்டு வந்துரு. எல்லாத்துக்கும் சூப்பரா அத்தை பூ வச்சு விடுதேன். அப்புறம் சடங்கு முடிஞ்ச உடனே போட்டோ ஷூட் வச்சிருக்காங்களா. நம்ம எல்லாரும் விதவிதமா போட்டோ ஷூட் பண்ணலாம். நிஜமா அத்தை? ஆமா நம்ம எல்லாரும் விதவிதமா போட்டோ எடுக்கலாம். அத்தை, Facebook எல்லாம் போட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் உங்க போட்டோலாம் அதெல்லாம் போடக்கூடாது. அத்தை, நான் புதுசா Facebookல ஓபன் பண்ணிருக்கேன் அத்தை. யார் அலர்ட் பண்ணா? அது அப்பா சொல்லலதான். இரு பாட்டிட்ட சொல்லி கொடுக்க. அத்தை, இரு இன்னைக்கு பாட்டிட்ட சொல்லி கொடுக்க. நல்ல நேரம் நான் ஓபன் பண்ணலப்பா. டெலீட் பண்ணிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். அத்தை, எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்களா? அது கரெக்ட். சரி வாங்க எல்லாரும் அந்த ரூமுக்கு போய் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. அடச்சே இந்த மனுஷனை தேடி அலையது எனக்கு பொழப்பா போச்சுது. என்னங்க என்னங்க ஒயிட் டென்ஷன். ஒன்னு நான் காணல. அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்திட்டு செயின் போடணும். அந்த செயினை பத்திரமா வைங்கன்னு. இப்ப ஆளையும் காணும் செயினையும் காணும். தண்ணி ஊத்த எல்லாரும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இது எங்க போச்சுன்னு தெரியலையே. வாங்க சார் உங்களை தான் வலைவீசி தேடிட்டு இருக்கேன். ஆஹா அழகா இருக்கச்சால. சார், நம்ம இருக்கிறத மறந்துட்டாரா? செம்பகவலி தொலைச்சிருவேன் தொலைச்சி. அதானே ஆசையை கொஞ்சம் விட்டுற மாட்டியா? பரவே எங்க நான் சேலை கட்டியிருந்தேன். நீங்க என்ன ரசிக்கவே இல்ல. அழகா இருக்குன்னு சொல்லவே இல்லைங்க வேண்டியது. ரசிச்சா விவசாய இல்லையான்னு கேட்க வேண்டியது. எங்களுக்கு என்னதான் பண்ண? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு வாய் கொழுப்ப பத்தியா? விடாத செம்பகவல்லி. பத்த வச்சுட்டா. எஸ். எதுக்கு என்ன கூப்பிட்ட? செயின் எங்க? எந்த செயினு? தண்ணி ஊத்திட்டு போட வச்சிருந்தேன் எங்க? தினேசிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அவ தானே மூத்தவரு, அவ தானே போடுவாரு. அதான் அவர் கையில கொடுத்துட்டேன். அத சொல்லிட்டு போண்டேதானே. நான் வீடு முழுக்க உங்களை தேடிட்டு அலைதேன். அதனை பார்த்தேன். இதுக்குதான் என்ன தேடுவேன். காதலுக்கு இதில் ஒண்ணும் கிடையாது. ஓடிருங்க சொல்லிட்டேன். என்னைக்காவது ரசிக்கீங்களா? என்னைக்காவது அழகா இருக்கேன்னு சொன்னீங்களா? உங்களுக்கு என் மேல காதலே இல்ல, உங்களுக்கு என் மேல பாசவே இல்ல அப்படின்னு சொல்லோ பாரு. அன்னைக்கு இருக்கடி உனக்கு. அன்னைக்கு ஓட விட்டோன்னு அடிப்பேன் பாரு. அது வந்து அப்படியாட்டி கெஞ்சுவ? இல்லட்டி. போய் வீணா அப்படித்தான் சொல்லி என்ன போட்டு தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிப்பா. நிஜமா பாரு, அவளே சோகமா போறா. அவ சோகமா போகல, பத்த வைக்கிறதுக்கு போயிருக்கா. பத்த வைக்க போயிருக்காளா? இன்னைக்கு சடங்கு வீடு புள்ள நம்ம பேச்சுதான் நடக்கும். பாத்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட பக்கத்துல வைக்க சொன்னா இப்படி போட்டி கொடுக்கற பக்கத்துல வச்சிருக்க. அவளை பத்தி ஏதாவது சொன்னீங்க கீழே கட்டதான் கிடக்கு. மண்டே பொழந்துருவேன். அடே அவதானடி பத்த வைக்க போயிருக்கா. நீ என்ன கட்டையில அடிப்பாங்க? அவ பச்சை பிள்ளை. அவகிட்ட நீங்க பேசுனதா தப்பு. அவ கோல் மூட்டை போயிருக்கா. அது தப்பு இல்ல, நான் சொன்னதான் தப்பு. ஆமா நல்லா இருக்குடி உங்க ஃப்ரெண்ட்ஸ். நியாயமெல்லாம் நியாயத்துக்கு இப்படி இருக்கிறடி. சரி சரி போறதே போற. உனக்கு கொடுத்துட்டே போ. என்னது? அதான் சரி சரி எப்படி என்ன தெரிய போகுது. அது கொடுத்துட்டு போ. கட்டை எடுத்து மண்டே பழக்கிறதா? அடியே கடிச்சிருவா. உனக்கு கொடுத்துட்டு போ. எகத்தால மணி பண்ணிட்டு இருக்க. நீ குடுக்கிய நான் குடுக்கட்டுமா? வேண்டாம் போயிருங்க. உனக்கு கூட நான் போறேன். ஏன் இப்பதான் இளம திரும்புதா ஐயாவுக்கு? ஆமா திரும்ப திரும்ப ஐயாவுக்கு இளம திரும்ப. குடுடி. முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. உங்ககிட்ட எல்லாம் கேட்டா கிடைக்காதடி. போடுங்க. இல்ல தெரியுமா கேட்க பிள்ளைங்களானு கேட்க. ஒன்னே ஒண்ணு ஆசையா கொடுக்க வந்தேன். பயவுள் கத்திக்கிட்டு வருது. எங்க சீக்கிரம் ஓடி ஒளிஞ்சிருக்குங்க. ஒரு செண்டு உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. பிள்ளைல அதெல்லாம் அதான் சொன்னேன் ஓடி ஒளிஞ்சிருங்க. இல்ல பந்தர் புள்ள பரப்பிட்டு வந்துருங்க. சொன்னா கேளுங்க. பரப்புனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்டு தான் போவேன். ஐயோ நான் பெத்துதான் எனக்கு கொடுக்க விட மாட்டேன்னா என் கூட பண்ணதும் அப்படிதான் இருக்கு. ஏண்டா இல்லனே நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பத்துக்க. இப்ப தெளிவாயிட்டல. கன்ஃபார்ம் ஆயிட்டுனே. அண்ணன் தம்பி சூப்பர்னே. ஆமாடா ஆமா இப்படிதான்டா இருக்கணும்.
ரோகிணி அதான் என்ன ஓட விட்டு அடிக்க இப்போ புரியுதுனே. அண்ணியா உன்னையும் ஓட விட்டு அடிக்காங்கண்ணே. ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. போய்கிட்டே இருடா. அடச்சி. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன திட்டிட்டு போறான்? என் பொண்ணடிக்கு தானடா நான் கொடுக்க போனேன்.